வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மணவளக்கலை உறவுகளுக்கு கோபாலின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷியின் மணவளக்கலையை பற்றி தினமும் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். சுவாமிஜி அவர்கள் எழுதிய வாழ்க்கை மலர்கள் என்ற நூலிலிருந்து பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி இருதய மலர்களுக்கு என்ற தலைப்பில் சிந்திக்கவிருக்கிறோம். உலகில் விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ப மெய்ஞான வளர்ச்சி இல்லாத காரணத்தால் மக்கள் வாழ்வில் துன்பங்களும் சிக்கல்களும் குழப்பங்களும் பெருகியுள்ளன. எளிய முறை குண்டலினி யோக வாழ்க்கை நெறி மனிதகுலத்தை வழிநடத்த ஒப்புயர்வற்ற ஒளி விளக்காக திகழ்கிறது. அருட்பேராற்றலாகிய சுத்த வெளியும் அதிலிருந்து தோற்றமாகிய சக்தி எனும் மண்டலமாக விளங்குகிறது. இத்திருக்கூத்தில் சக்தியின் தள்ளும் ஆற்றலும் ரிப்பல்சிவ் போர்ஸ், சிவமாகிய சுத்தவெளியின் கொள்ளும் சக்தியும் ஆற்றலும் அட்ராக்டிவ் போர்ஸ் ஒன்றிணைந்து இயங்கும் ஒரு விரிவான நெடிய தொடர் இயக்கம் தெய்வீக காந்தக்களமாக இப்பேரியக்க மண்டலம் விளங்குகிறது. இப்பேரியக்க மண்டலத்தில் தோன்றும் எப்பொருளும் தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, பேட்டர்ன், பிரிசிஷன் அண்ட் ரெகுலாரிட்டி எனும் இயற்கை நேதையோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மனிதன் அறிவின் நுட்பத்தாலும் செயல் ஒழுக்கம் திறமை இவற்றாலும் ஒவ்வொரு பொருளிலும் அமைந்துள்ள தெய்வீக ஒழுங்கமைப்பை உணர்ந்தும் மதித்தும் இனிமை காத்தும் முரண்படாத முறையில் தொடர்பு கொண்டு வாழ்ந்தால்தான் வாழ்வில் இன்பமும் நிறைவும் உண்டாகும். பிறவிப் பயனாகிய அறிவில் முழுமை பேரும் கிட்டும். இத்தகைய தெய்வநெறி வாழ்வை அடைய மனிதனை பக்குவப்படுத்தி வழிநடத்த வல்ல உடல் உள்ள பயிற்சி முறையே எளிய முறை குண்டலினி யோகமாகும். இல்லறமும் துறவறமும் இணைந்த ஒரு பேரற வாழ்வை நல்கும் குண்டலினி யோகம் என்னும் மணவளக்கலை உங்களுக்கு எளிதில் கிடைத்திருக்கின்றது. உங்கள் பெற்றோர் செய்த புண்ணியம், நீங்கள் செய்த புண்ணியமும் ஆகும். இதன் மதிப்புணர்ந்து பயின்று பயன்பெற்று மன நிறைவோடு அமைதியோடு வாழுங்கள். உங்கள் மனதை வளப்படுத்த ஆக்கினை, துரியம், துரியாதீதம் என்னும் தவமுறைகளும் செயல்களை ஒழுங்குபடுத்தி சிறப்பளிக்க ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அறநெறிகளும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். உற்றார், உறவினர், ஊரார், உலகோர் அனைவரையும் வாழ்த்திக் கொண்டே இருங்கள். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா தொழில்களிலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையட்டும் எனும் அருட்காப்பை வேண்டும் போதெல்லாம் நினைத்து கொள்ளுங்கள். மன தூய்மை, வினை தூய்மை இரண்டும் சித்தியாகும். வாழ்வு வளம், நிறைவு, அமைதி பெறும். இன்பம் விரிந்து கொண்டே இருக்கும். அருட்தந்தை அவர்கள் இந்த சுத்தவெளியின் தன்மாற்ற சரித்திரத்தை ஆதி நிலையிலிருந்து நாம் சிவம், சக்தி என்ற இரண்டு தெய்வங்களையே வணங்கி மனிதனுக்கு பல தலைமுறைகளாக பழகிவிட்டதனால் அதிலிருந்து எப்படி சுத்தவெளி பேரியக்க மண்டலம் என்பது விரிவடைந்து என்னவாக மாறி ஜீவ இனங்களாக பரிணமித்து அது நான் யார் என்ற தத்துவத்தில் திளைத்து பேர் அமைதி பெறுகின்ற வழிமுறைகளை இந்த அருமையான பாடலில் அருட்தந்தை அவர்கள் விளக்கியிருப்பார்கள். இன்றைக்கு இந்த பாடலை நாம் எடுத்துக்கொள்வோம். சிவம் சக்தி என்பது வெளிப்பரமாணுவே, சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள், சிவம் சக்தி கூத்துத்தான் சிறந்த பேரண்டம், சிவம் சக்தி சிறப்புத்தான் சீவ கோடிகளாகும், சிவமே சக்தியில் சீரான இயக்கமாம், சிவமே சக்தியில் திணிவும் பிரிவுமா, சிவமே சக்தியில் ஒளி முதல் ஐந்தாகி, சிவமே சீவனில்
சிறந்ததுணர்வாக. நான் என்னும் எழுச்சியில் நாடியாராய்ந்திட நான் முதலில் மனமாக பிடிபடும். நான் மனத்தின் மூலம் நாட அங்குயிராகி நான் உயிர் மூலத்தில் நற்சிவமாய்விடும். நான் யாரெனும் வினா நல்லுயிர்ப்பு அறிவிற்கு நானகம் பாவமாம் குறுகிய நாட்டத்தில் நான் பேரறிவாகும் நற்றவ ஆழ்வினின் நான் முழுமை பெற நலிவில்லா மெய்ப்பொருள். நலிவில்லா மெய்ப்பொருள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.